வணக்கம் நண்பர்களே, இது ஆம் ஆத்மி கட்சியின் தமிழின் குரல் சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்னைக்கு நம்ம முக்கியமான ஒரு சப்ஜெக்டை பற்றி பேச போகிறோம். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சப்ஜெக்ட் தான். அது என்னன்னா சாமானிய மக்களை உணவகங்கள் செய்யும் சுரண்டல்கள். அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அதாவது ஒரு 4-5 மாதம் முன்னாடி ஈரான் அமெரிக்க போர் உச்சக்கட்டத்தில் இருக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா எல்லா உணவுகள், அதாவது அப்போ எப்படின்னா வெறும் 2000 வித்த சிலிண்டர் திடீர்னு கள்ளச்சந்தையில் 7000 ஆகிப்போச்சு. எங்கேயுமே சிலிண்டர் கிடைக்கல. அப்போ என்ன பண்ணாங்கன்னா கள்ளச்சந்தையில் வாங்கி தான் எல்லா இடத்துலையும் ஹோட்டலில் நடத்தினாங்க. அப்போது அவங்க சொன்னது என்னன்னா, இப்போதைக்கு நான் தற்காலிகமாக விலை ஏற்றுறோம்னு சொல்லி 10 ரூபா டீயை 15 ரூபா ஆக்குனாங்க. இட்லி ஒரு 7 ரூபா இட்லியை 10 ரூபா 12 ரூபா கொண்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட 30% விலை ஏற்றப்பட்டது. அப்போ அவங்க சொன்ன பல இடத்துல போர்டை வச்சாங்க, இது தற்காலிக விலை ஏற்றம் தான், தயவு செஞ்சு நீங்கள் ஆதரவு கொடுங்க அப்படின்னு. ஆனால் இப்போ அந்த சிலிண்டர் பிரச்சனை எல்லாம் தீர்ந்த பின்னால் கூட ஒரு ஹோட்டலில் கூட விலையை குறைக்கல. அந்த விலையை அப்படியே நிலையாக்கிட்டாங்க. இதில் பாதிக்கப்படுறது யார் தெரியுமா? சாமானியர்கள், அதாவது ஆட்டோ தொழிலாளர்கள், அப்புறம் இந்த தூய்மை தொழிலாளர்கள், சிறு வாகனம் ஓட்டுபவர்கள், இது மாதிரி அடிமட்டம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு தினசரி ஒரு வேலையாச்சும் வெளியே சாப்பிட்டாகணும், சாப்பிடவே முடியல. 100 ரூபா 150 ரூபா, அதாவது 100 ரூபா வித்த சாப்பாடு 140 ரூபா 130 ரூபா ஆகிப்போச்சு. இதை பற்றி எந்த ஊடகமும் இதை பற்றி சொல்லவே இல்லை. அதுதான் ஒரு பெரிய மனசு வேதனை. அரசியல்வாதிகள் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற பதவியை தக்க வச்சுக்கணும், பதவி இல்லைன்னா அந்த பதவி எப்படி பெறணும், அதுதான் அரசியல்வாதிகளோட பிரச்சனையை தவிர வேற யாருக்கும் கிடையாது. திரு முதலமைச்சர் ஜோசப் அடிக்கடி சொல்வார், இது சாமானிய மக்களுக்கான அரசுன்னு. சாமானிய மக்களுக்கான அரசுனா ஏன் இதை இவங்க ஒன்றும் கண்டுகொள்ளவே இல்லை? இதை இவங்க ஏன் கண்டுகொள்ள மாட்டாங்கன்னு தெரியல. காரணம் எதுக்குன்னா இவங்க எப்படி மக்களை திசை திருப்புறாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனையை சொல்லி மக்களுக்கு இருக்க உண்மையான பிரச்சனை யாருமே எடுத்து பேச மாட்டாங்க. தேவையில்லாத பிரச்சனைகளை அடுக்கு முறையில் அழகழகா பேசுவாங்க எல்லா கட்சிக்காரங்களும். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். தலைமைச் செயலகத்தில் நிறைய உணவகங்கள் இருக்கு, அப்புறம் பல அரசு துறைகள், காவல்துறை, அந்த மாதிரி நிறைய இடத்துல கேண்டீன்ஸ் நடத்துறாங்க. அங்கெல்லாம் விலை குறைய விற்கிறாங்க. ஆனால் வெளியே சாலைகளில் இருக்கிற சிற்றுண்டி விடுதலைகளையும் உணவகங்களையும் ஏன் விலை இவ்வளவு அதிகமாக இருக்குது? அது காரணம் என்ன? சாமானிய மக்கள் எக்கேடா கெட்டு போகட்டும், ஆனா அதிகாரத்தில் உள்ளவங்க எந்த நிலையிலும் பாதிக்கப்படக்கூடாதுங்கிற இன்னும் இந்த அரசும் இல்லை, இதுக்கு முந்தைய அரசும் அதுதான் நினைச்சது. ஏன்னா சாமானிய மக்களுக்கு எதிராக இந்த அரசியல்வாதி இருக்கிறார்கள் என்பது இந்த உணவு பிரச்சனையை இதன் மூலம் இவருடைய குணாதிசயங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். இப்போ போன அரசு என்ன, சாமானிய மக்களுக்கு எதுவுமே செய்யாது. இப்ப இவர் எப்படி சொல்லி ஆட்சிக்கு வந்தார், ஊழலை ஒழிப்போம் அப்படி சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தார். நாங்கள் நல்லது செய்வோம் அப்படி சொல்லி, நாங்கள் சாமானியர்களுக்கு வேண்டியது செய்வோம்னு சொல்லி, இது சாமானியர்களுக்கு எதிராக ஒரு செயல் நடக்கும்போது ஏன் இதை தடுத்து நிறுத்தலை? இதுவும் ஒரு வகையான ஊழல் தான். நீங்க ஊழலுக்கு ஒத்து போகிறீங்க. இது தனியார் மையங்கள் நடத்தும் ஊழலுக்கு அரசு ஒத்து போகிறது. இதுதான் உண்மையை தவிர வேற எதுவுமே கிடையாது. சாமானியர்களுக்கு இந்த அரசு கொடுத்த வேலை என்ன தெரியுமா? முதலமைச்சர் விஜய் சாலையில போகும்போது 2 பக்கமும் நின்று கையை காட்டணும், ஓடு கத்தணும். இதுதான் சாமானியர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை தவிர சாமானியர்களுக்கு எந்த உதவியும் செய்யல. அதுதான் உண்மை. அது அப்ப இந்த கொள்ளை எப்படிதான் தடுத்து நிறுத்துறது? ஒரு 40 வருஷத்துக்கு முந்தி போங்க, அப்பெல்லாம் திடீர்னு ஓட்டல் அதிபர்களும் உணவுகளுக்கு அவங்களுக்கு விலை ஏற்ற உரிமையை அப்போ இருக்கிற அரசுகள் கொடுக்கவில்லை. மாநில அரசாகட்டும் மத்திய அரசாகட்டும். அப்ப கிரேடு பிரிச்சாங்க, ஏ கிரேட், பி கிரேட், சி கிரேட், 3 தரமான 3 வகையாக பிரித்தார்கள். அப்ப விலைவாசி ஏறி போச்சுன்னா அவங்களே நிறைய பரிசீலிப்பாங்க, போராட்டம் மூலம் இது மாதிரி நிறைய ரொம்ப விலை ஏறி போச்சு அப்படின்னு ஒண்ணு. அப்ப அரசு அதிகாரிகளும் அப்ப அரசாங்கங்களும் ஒரு 5% விலை பரிசீலிச்சு மெல்ல மெல்ல கொடுப்பாங்க. ஆனா இந்த நடைமுறை எப்படி போச்சுன்னு தெரியல. அது கொஞ்சம் கொஞ்சமா தளர்ந்து போய் கடைசி சுத்தமா ஒழிக்கப்பட்டுருச்சு. இதனால பாதிக்கப்பட்டது முழுக்க முழுக்க சாமானியர்கள் தான், வேற யாருமே கிடையாது. 1976-77 மொரார்ஜி தேசாய் பீரியடு
அப்போ வந்து என்னன்னா ஜனதா சாப்பாடுன்னு போட்டாங்க. எல்லா ஹோட்டலும் கம்பல்சரி வந்து ₹1 சாப்பாடு போட்டாகணும். அப்ப சாப்பாடுல ₹2 தான், பாதி விலைக்கு சாப்பாடு கொடுத்தாகணும். இந்த சாப்பாடு எவ்வளவு எத்தனை சாப்பாடு விற்கிறாங்களோ அத்தனை ஜனதா சாப்பாடு இவங்க வித்தாகணும். அப்படி ஏதாச்சும் ஒன்று அவங்க தவறு எதுவும் செஞ்சாங்கன்னா அந்த ஹோட்டல் துறை மேல கடுமை நடவடிக்கை அப்ப இருந்து அரசாங்கம் எடுத்துச்சு. ஏன்னா வந்து அப்ப இருந்த அரசாங்கம் ஜனதா அரசாங்கம் தான், இந்தியாவோட பொற்கால ஆட்சின்னு சொல்ல போனா அந்த ஆட்சி தான் சொல்லலாம். அந்த ஜனதா அரசாங்கம் எப்படி மக்கள் ஜனதாவே வந்து ஜனதான்னு சொன்னாலும் அர்த்தம் வந்து மக்கள் தான், மக்களுக்கான ஆட்சியா இருந்தா அந்த 2 வருஷம் தான் இந்தியா நடைபெற்ற கிட்டத்தட்ட 79 வருஷம் சுதந்திர தினத்துக்கு பிந்தைய ஆட்சியில பொற்கால ஆட்சின்னு வர்ணிக்கப்படுறது அதுதான். அந்த பொற்கால ஆட்சி மீண்டும் கொண்டு வரணும்னா வந்து சாமானிய மக்களுக்கு வேண்டிய உதவிகளை தயவு செஞ்சு செய்யுங்க. இல்ல நாங்க அதெல்லாம் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொன்னா அப்ப நீங்க சாமானியர்களுக்கு எதிரான ஒரு அரசியல் பண்றீங்கன்னு தான் அர்த்தம். இப்போட ஒண்ணு கெட்டு போல. இப்ப அம்மா உணவகம் இருக்கு, அந்த உணவகத்துல கொஞ்சம் இப்போ வந்து பக்கத்து ஸ்டேட்ல வந்து அவரு அன்னபூர்ணான்னு ஒரு தெலுங்கானால அன்னபூர்ணான்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ₹10 சாப்பாடு, ஒரு ₹10 தோசை, ஒரு நல்ல தரமான உணவு வந்து தனியார் மையங்கள்கிட்ட கொடுத்து அவங்க அற்புதமா நடத்திட்டு இருக்காங்க. அது மாதிரி ஏன் வந்து இங்க கொண்டு வர முடியல? ₹15 கொடுத்துருக்கு, ₹15 கம்மி, ₹10 தட்டி இன்னைக்கு ₹15. எல்லாமே 2 மடங்கு 3 மடங்கு விலை ஏறினா சாமானியம் எங்க போவான்? அவங்க வந்து பாதி தான் சாப்பிட்றாங்க. உண்மை அதுதான். ₹50 சாப்பிட்டவங்க இன்னைக்கு வயிறு கொஞ்சோண்டு சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் வந்து திரு விஜய் அவர்கள் வந்து முதலாவதா வந்து நான் சாமானியர்கள் ஆட்சி நடத்த சொல்லி வாயளவில் இருக்கக்கூடாது, அது செயல் அளவில் இருக்கணும். தயவு செஞ்சு இதற்கான ஒரு சட்டத்தை உருவாக்குங்க. இரும்புகரம் கொண்டு இந்த சட்டத்தை வந்து நடைமுறை கொண்டு வாங்க. காரணம் எதுக்குன்னா வந்து இது வந்து சராசரியான விஷயம், சாதாரண விஷயம் எல்லாம் விட்டுற முடியாது. இது முழுக்க முழுக்க சாமானியர்களுக்காக நீங்க கொண்டு வர்றது ஒரு நல்ல சட்டமா இருந்தா சாமானியர்கள் முழுக்க முழுக்க உதவும். நண்பர்களே, சாமானியர்களுக்காக போராடுகின்ற, சாமானியர்கள் பற்றி சிந்திக்கின்ற ஒரே கட்சி எதுனா வந்து அது ஆம் ஆத்மி கட்சி தான். அதோட சித்தாந்தம் வந்து மக்களுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு சித்தாந்தம். எல்லோருக்கும் கல்வி, எல்லோருக்கும் வேலை, சிறந்த மருத்துவம் என்று ஒரு அற்புதமான ஒரு சித்தாந்தத்தை கொண்ட கட்சி தான் ஆம் ஆத்மி கட்சி. கெஜ்ரிவால் தலைமையில் இயங்கும் இந்த ஆம் ஆத்மி கட்சி தமிழகத்தில் சிறந்த நிலையை பெற, நீங்களும் சிறந்த நிலையை அடைய தயவு கூர்ந்து நீங்கள் அனைவரும் ஆம் ஆத்மி கட்சியில் இணைந்து இந்த நாட்டிற்கும் மக்களுக்கும் நல்தொண்டுகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.